Hi students, now example 3.10 போகலாம். Form a polynomial equation with integer coefficient with square root of root 2 by root 3 as a root. இது நமக்கு இது root தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். Since square root of root 3 divided by root 3 is a root போட்டாச்சுங்களா. அப்போ எது ஃபேக்டர் பாருங்களா, நமக்கு இது நமக்கு ரிவர்ஸ் பார்த்துலாம். இப்போ x minus 2 into x plus 3 ஈக்குவல் நமக்கு 0 இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு எது நம்ம ரூட் எடுத்துப்போம், ஆக்சுவலாக நமக்கு ஆன்சர் என்ன சொல்லுவோம், சொல்யூஷன் ரூட் 2, -3 சொல்லுங்க இல்லையா. அப்போ இங்கே +2னா இங்கே -2 இது ஃபேக்டர் ஆக்சுவலா இல்லையா, இது ஃபேக்டர் ஈக்குவல் 0 போடுறது ஆக்சுவலா. அப்போ x - 2 நமக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறோம் நமக்கு. அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 2 by root 3 இருக்கு இல்லையா, இது ரூட்னா therefore x minus square root of root 2 divided by root 3 is a factor. சரிங்களா. இப்போ நமக்கு இரேஷன் நம்பர் சொல்லுவோம் இல்லையா, இப்போ இரேஷன் நம்பர் வந்து கான்ஜுகேட் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் சரி. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லை ஒரு இரேஷன் வந்து நமக்கு ரூட்டாக இருந்தால் அதோடைய கான்ஜுகேட் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ரூட்டாக இருக்கும் இல்லையா. அதே கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எக்ஸ் மைனஸ் இருக்குங்களா இது, அப்போ தென் எக்ஸ் பிளஸ் root 2 divided by root 3 இதுவும் கண்டிப்பாக நமக்கு இட்ஸ் ஆல்சோ ஏ ஃபேக்டர். சரிங்களா. அப்போ இதில் மல்டிபிள் கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஃபேக்டர் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் 12க்கு எது நம்ம ஃபேக்டர் எடுத்துலாம், இப்போ 2 3 ஃபேக்டர் வச்சுங்க, இதில் மல்டிபிள் வரும் 6 வருமா. அப்போ அதுவும் கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஃபேக்டர் 12க்கு ஃபேக்டர் தானே, அதான் இங்கே பண்ண போகிறோம். சரிங்களா. ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ், ரெண்டு ஃபேக்டர் நம்ம இங்கே மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 2 divided by root 3 into x plus square root of root 2 divided by root 3. மல்டி பண்ணுறோம். a plus b into a minus b, a square minus b square தானே, a square x square b square சொல்ல ஆகும், இந்த ஹோல் இந்த ரூட் இருக்குல்ல அது போயிடும். அப்போ நமக்கு root 2 by root 3. சரிங்களா. இப்போ இது ஆக்சுவலாக நமக்கு இது ஒரு ஃபேக்டர். அப்போ இதோட கான்ஜுகேட் என்னது, x ஸ்கொயர் பிளஸ் வரும் இல்லையா, அது நமக்கு ஒரு ஃபேக்டர் ஆயிடும்ல. therefore x square plus root 2 by root 3 is also a factor. conjugate na is also a factor. இப்போ பண்ணலாம் திருப்பி அகைன் இதே கான்செப்ட் தான். அப்போ ரெண்டு ஃபேக்டர் வச்சுங்க, இதோட மல்டிபிள் என்ன இருக்கும், ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும், அது காண்பிக்கும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் these factors சரிங்களா, மல்டி பண்ணுமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2 பை ஸ்கொயர் ரூட் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ரூட் 2 பை ஸ்கொயர் ரூட் 2. அகைன் நமக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் போகும் தானே, அப்படின்னா நமக்கு ஏ ஸ்கொயர்னா இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வருமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 4 போடலாமா, மைனஸ் இங்கே ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், ஜஸ்ட் நமக்கு 2/3 வருமா, ஏன்னா ரூட் போயிடும் இல்லையா, 2/3. சரிங்களா. இப்போ நமக்கு ரிக்கர் பாலினாமியல் தானே, இது ஆக்சுவலாக ஃபேக்டர்ஸ் தான் இல்லையா. நம்ம ஃபேக்டரி கூட 0 போட்டால் அது நான் பாலினாமியல் ஆகும். அப்போ தி ரிக்வயர்ட் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் 0 தோன்றி ஆகும். அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0. சரிங்களா. இது ஜஸ்ட் நம்ம எல்சிஎம் போலாமா, 3x பவர் 4 மைனஸ் 2/3 3 கிராஸ் பண்ணுங்க. அப்போ 3x பவர் 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான இந்த ரிக்வயர்ட் பாலினாமியல். சரிங்களா. திரும்பி ஒரு சம்பவம் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க, ப்ளஸ் நம்ம சொல்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 2 by root 3 தான் நமக்கு ரூட் கொடுத்துறாங்க. அப்போ எது நம்ம ஃபேக்டர் ஆகும்னா எக்ஸ் மைனஸ், ஏன்னா ப்ளஸ் வழி, அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபேக்டர் எடுத்துருவோம். ஆக்சுவலி எக்ஸ் மைனஸ் ஒரு ஃபேக்டர் வந்தால் எக்ஸ் பிளஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 2 by root 3 ஒரு ஃபேக்டர். அப்போ ரெண்டு ஃபேக்டர் மல்டி பண்ணால் அதுவும் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபேக்டர் ஆக முடியும். அப்போ ரெண்டு மல்டி பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த இது வந்துச்சு நமக்கு எக்ஸ் மைனஸ் root 2 by root 3. அப்போ இதோட கான்ஜுகேட் எடுத்துங்க, அப்போ அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். அப்போ இது ரெண்டுத்தும் ப்ராடக்ட் அப்படிங்க, அந்த வேல்யூ 0 போடுங்க, ஆன்சர் வந்துடும். சரிங்களா.